நீரோடை சகாக்களுக்கு வணக்கம். எழுத்தாளர் அம்சப்பிரியா எழுதிய உதிரும் வேர்கள் சிறுகதை தொகுப்பிலிருந்து உதிரும் வேர்கள் கதையை இன்னைக்கு நீங்க கேட்க போறீங்க. இந்த கதையை உங்களுக்காக சொல்ல போறேன். நான் சண்முகவள்ளி ஸ்ரீனிவாசன். ஊரெங்கும் பண்டிகை களை கட்டியது. மாவிளக்கு தீர்த்தம்னு வீதி எங்கும் பெரியவங்களும் குழந்தைகளும் கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பண்டிகைகள் அப்படிங்கிறது அவளுக்கும் ரொம்ப மகிழ்ச்சியானதாகவும் உற்சாகமானதாகவும் தான் இருந்துச்சு. அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் தான். அப்போ வந்த பண்டிகைகள் எல்லாமே வசந்த கால பண்டிகைகளாக இருந்தது. ஆனால் திருமணத்துக்கு பின்னாடி அப்படி கிடையாது. திருமணத்துக்கு பின்னாடி வர்ற ஒவ்வொரு பண்டிகைகளும் ஏதாவது ஒரு மனசங்கடத்தையே அவளுக்கு உண்டு பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அரசு வேலை, பிக்கல் பிடுங்கல் கிடையாது. வீட்டுக்கு ஒரே பையன், பழக்க வழக்கத்துலேயும் எந்த தொந்தரவும் இல்லை அப்படின்னு தான் கணேசனை இவனுக்கு திருமணம் முடிச்சு வச்சாங்க. சம்பளத்தில் கூட ₹1 எடுக்காம மொத்தமாக இவகிட்ட தான் கொடுப்பான். இவ திருப்பி அவங்கிட்ட கொடுத்து தனக்கு என்ன செலவுக்கு தேவையோ அதை மட்டும் வாங்கிக்கிடுவான். எப்போதும் வருமானம் போதலை அப்படிங்கிற ஓயாத புலம்பல் மட்டும் அவங்கிட்ட இருந்துகிட்டே இருந்தது. திடீர்னு ஒரு நாள் என்னைக்கும் இல்லாத கொண்டாட்டமான மனநிலைமையில வீட்டுக்கு வந்தான். கவி, இன்னைக்கு ஒரு மீட்டிங் போயிருந்தேன் தெரியுமா? பணத்தை சும்மா அள்ளி அள்ளி தந்தாக்களாக்கும். ஏறக்குறைய அப்படித்தான். ஏன்னா அது ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி வேலை அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொன்னான். அப்பனா நீங்க வேலைக்கு போக போறது இல்லையா? சந்தேகத்தோட கேட்டா. இல்லை, இது பார்ட் டைம் வேலை மாதிரி தான் அப்படின்னு சொல்லி முடிச்சான். 7 மணி வரைக்கும் இழுத்து போத்தி தூங்குறவன் 5 மணிக்கே எழுந்து குளிச்சு வேலைக்கு ஓட ஆரம்பிச்சான். இரவு எப்ப வீட்டுக்கு வருவான் அப்படிங்கிறத கணிக்கவே முடியாம போச்சு. ஞாயிறு கூட மீட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லி வீட்டுல அவன் இருக்கிறதே கிடையாது. ஒரு சில முறைகள் 500, 1000, 2000ன்னு செக்கெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். ஆனா அந்த ஊதியம் தன்னோட உழைப்புக்கு போதுமானது கிடையாது அப்படிங்கிற வருத்தம் அவனுக்கு எப்போதும் இருந்தது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை இவனுக்காக அவ காத்துக்கிட்டு இருந்தா. இரவு 11 மணிக்கு தள்ளாடியபடியே வந்தான். அப்படி வந்தவனை பார்த்ததும் காலில் நெருப்ப மிதிச்சது போல அதிர்ந்து போயிட்டா அவ. செக் விழா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எல்லாருக்கும் பார்ட்டி வச்சாங்க. நான் வேண்டான்னு தான் சொன்னேன். ஆனால் கேட்காம நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து விஸ்கியை என்ன குடிக்க வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வழக்கமாக எல்லா குடிகாரர்களும் சொல்கிற அதே வார்த்தையை அவனும் சொன்னான். இனிமேல் நான் சத்தியமாக குடிக்க மாட்டேன் அப்படின்னு. எல்லா குடிகாரர்கள் போலவே இவன் வாழ்க்கையும் மாறி போச்சு. போதையே வாழ்க்கையா மாற்றி இருந்தான். அதிக குடியா வளர ஆரம்பிக்கவும் அவனை திருத்தவே முடியல. அவனை மாத்துறதுக்கு செஞ்ச முயற்சியில இவளுக்கு அடி உதையும் ஏச்சும் வதையும் தான் கிடைச்சது. அரசு வேலையை விட்டுட்டு பகுதி நேரமா பாத்துக்கிட்டு இருந்த வேலையில தீவிரமா செயல்பட ஆரம்பிச்சான். தொடர்ந்து வேலைக்கு போகாம அவன் இருக்கிறத பார்த்ததும் தான் வேலையை விட்டுட்டீங்களா அப்படின்னு சந்தேகப்பட்டு அவ கேக்குறா. அவ கேட்டதுக்கு அப்புறம் தான் வேலையை விட்டதா அவன் சொல்றான். அதை கேட்டதும் அவளுக்கு எரிச்சல் வர ஆரம்பிச்சிருச்சு. கோவமா, இதமா, சங்கடமா, இப்படி பல விதமா அவளும் பிரயோகப்படுத்தி பாக்குறா. எப்படி முயற்சி பண்ணியும் அவனோட குடிப்பழக்கத்தை மட்டும் பட்டவே முடியல. கல்யாணம், கருத்தரங்கு, பார்ட்டி, இப்படி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தினம் அவன் குடிச்சுக்கிட்டே வந்தான். ஒரு நாள் அவனோட கனவுலகமும் சரிகிற நேரமும் வந்தது. அவன் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த நிதி நிறுவனம் மூடப்படுறதா செய்தியில தகவல் வந்தது. ₹1,00,000 மோசடி பண்ணதால அந்த நிறுவனரை கைது செய்யறதா செய்தியில ஒளிபரப்புனாங்க. இடிஞ்சு போய் உட்கார்ந்தான். தன்னோட கனவுகள் எல்லாம் கலைஞ்சு போனதா நினைச்சு அவன் ரொம்பவே வருத்தப்பட்டான். வருமானம் போயிருச்சு, அரசு வேலையும் இல்ல. இனிமேல் என்ன செய்ய? இது போதாதா அவன் குடிக்கிறதுக்கு முழு நேர குடிகாரனா மாறினான். குடிப்பழக்கம் குழப்பத்தையும் கூட்டுக்கிட்டு வந்துச்சு. போதுமான வருமானம் இல்ல. அடிப்படை செலவுகளுக்கு கூட ரொம்ப அல்லல் படவும் அம்மா வீட்டுக்கு பக்கத்திலேயே குடியேறி வந்துரு அப்படின்னு சொல்லி கவியோட அம்மா அப்பா அவளை கூப்பிடுறாங்க. மறுக்க முடியல. ஏன்னா அவ இருக்கிற நிலைமையில இப்ப அதை விட்டா அவளுக்கு வேற வழி இல்ல. மாமனார் வீடுதான் அடைக்கலம்னு புரிஞ்சதுக்கு அப்புறம் வேற வழி இல்லாம அவனும் அதை ஏத்துக்கிட்டான். இது எல்லாம் வெறும் 3 மாசத்துக்கு தான் நினைச்சது. பிறகு மாமனார் வீட்டோட இருக்கிறது அவமானம்னு சொல்லி பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சான். சோத்துக்கே வழி இல்லாம சொந்த ஊர்ல போய் நின்னா அது அவமானம்னு சொல்லி கவிதான் அவனுக்கு எல்லாத்தையும் புரிய வச்சா. பக்கத்தூர் மில்லுல சூப்பர்வைசர் வேலை கிடைச்சது. காலையில 8 மணில இருந்து மாலை 6 மணி வரைக்கும் அங்கதான் வேலை. திடீர்னு ஒரு நாள் அந்த மில்லுல இருந்து ஒரு சூப்பர்வைசர் ஓடி வந்து கவிக்கிட்ட, உன் புருஷன் ரத்த வாந்தி எடுத்து மயங்கி கிடக்குறான் அப்படின்னு கூப்பிடுறாரு. இதை கேட்டதும் பதறி அடிச்சுக்கிட்டு போய் பாக்குறா. அவனை ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்த்ததுக்கு அப்புறம் டாக்டர் அதிக குடியால அவனோட குடல் பாதிப்படைஞ்சதா சொல்றாரு. இனி குடிச்சா பிழைக்கிறதே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு எச்சரிச்சு தான் அவனை வீட்டுக்கு அனுப்புறாரு. குடியாரம் பொண்டாட்டி அப்படிங்கறதே அவளுக்கு பெரிய அவமானமா இருந்தது. 2 பேருமா சேர்ந்து எந்த ஒரு உறவு காரியத்துக்கும் போறதே கிடையாது. அப்படி போனா திடீர்னு அவன் காணாம போய்
போயிருவான். அங்க குடிச்சிட்டு அவன் பண்ற கலவரத்துல இவளோட சுய கௌரவம் முழுவதுமா அடிபட்டு போயிருச்சு. அதனால அவனை கூட்டுட்டு அவ எங்கேயும் போக விருப்பப்படுறதே கிடையாது. ஆரம்பத்துல ஆறுதலா இருந்த அம்மா அப்பா கூட இப்போ ஒதுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா பணம் கொடுக்க மட்டும் அவங்க தவறதே கிடையாது. தேவையான பணத்தை கொடுத்துட்டு எதை பத்தியும் தலையிடாம தூர ஒதுங்கி நின்னுக்கிடுறாங்க. படிக்கிற காலத்துல வர்ற பண்டிகைக்கும் இப்போ இருக்கிற பண்டிகைக்கும் எவ்வளவு வேறுபாடு இருக்கு. அப்பெல்லாம் பண்டிகை வந்தா வளையல், பாசி, புட்டுக்காக அக்கா தங்கச்சி கூட சண்டை போட்டு அதுக்கப்புறம் விட்டு கொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாத்தையும் பரிமாறிக்கிடுவோம். மருதாணி வச்சுட்டு விடிய விடிய தூங்காம காத்து கிடப்போம். யாரு கையில அதிகமா பிடிச்சிருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஆண்களுக்கு இணையா அந்த தெருவுல அதிகமா பட்டாசு போடுறவா இவளாதான் இருப்பா. அப்படியெல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருந்தா. இப்பெல்லாம் பண்டிகை அப்படின்னாலே ஒரு வித பயம்தான் அவ மனசுங்கும் பரவி இருக்கும். இவ யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே வாசல்ல ஒரு சத்தம் கேக்குது. அந்த சத்தம் அவனோட சத்தம் தான். அவன் போடுற சத்தம் சமையல் அறை வரைக்கும் கேக்குது. யாருமே இல்லாத இந்த நேரம் பார்க்க வந்திருக்கானே அப்படின்னு நொந்துகிட்டே தன்னோட வேலையை கவனிக்கிறதுக்காக தண்ணீர் தொட்டி இருக்கிற பக்கமா அழுக்கு துணிமணிகளை தூக்கிக்கிட்டு போறா. என்னடி இது, நான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு போய்கிட்டே இருக்க அப்படின்னு பின்னாடியே வந்தான். எதுவுமே பேசாம தான் கொண்டு வந்த துணிகளை எல்லாம் அந்த தண்ணி தொட்டியில ஊற வச்சுக்கிட்டு இருந்தா. ரொம்பத்தான் திமிருடி உனக்கு அப்படின்னு சொல்லி சட்டுன்னு அவ முந்தானையை பிடிச்சு இழுக்க ஆரம்பிச்சான். பதறி போனவ விடுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுறா. அப்ப மட்டும் கெஞ்சுற, அப்ப யார கொஞ்சறதுக்காண்டி இப்படி சேலையை கட்டிக்கிட்டு நின்ன? இந்த கேள்வியால துடி துடிச்சு போனவ பலம் கொண்ட மட்டும் அவனை தள்ளுறா. நேரா தண்ணி தொட்டியில போய் முட்டி நிக்கிறான். அவன் ரத்தம் பீரிட்டு வருது. அதுக்குள்ள அவன் கத்துன சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாரும் ஓடி வந்துட்டாங்க. அவசரப்பட்டுட்டோமோ அப்படின்னு அவன் நினைச்சு பயந்துகிட்டு இருக்கும் போதே அவசரமா அவனை மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. மருத்துவமனை வாசல்ல உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிற கவிதா. இப்படியே சாப்பிடாம உட்கார்ந்து எவ்வளவு நேரம் அழுதுகிட்டு இருக்க போற சொல்லு? அவனெல்லாம் காப்பாத்திடலாம், அதுதான் டாக்டர் அவனுக்கு வைத்தியம் பாக்குறாங்களே, நீ ஏன் கவலைப்படுற? வா கவிதா, நாம போய் டீ சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அவ அத்தை வற்புறுத்தி அவளை கூட்டிட்டு போறாங்க. அத்தையோட வற்புறுத்தலின் பேர்ல அவங்க பின்னாடியே நடந்து போறான். ஞாயிற்றுக்கிழமை தெருவே வெறிச்சோடி கிடக்கு. அந்த சாலை ஓரம் இருந்த மரங்கள்ல உதிர்ந்த பூக்கள் எல்லாம் மென்மையா அவ பாதங்களை உறுத்த ஆரம்பிக்குது. நண்பர்களே, இதுவரைக்கும் நீங்க எழுத்தாளர் அம்சப்பிரியா எழுதிய உதிரும் வேர்கள் அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து உதிரும் வேர்கள் அப்படிங்கிற சிறுகதையை கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. மற்றும் ஒரு கதையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சண்முகவல்லி ஸ்ரீனிவாசன்.